ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சிஎஸ்சி நெட், ஐஐடி, ஜாம், கேட் எல்லாருக்குமே ஆன்லைன் மோடில் நிறையா கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஐஐடி, ஜாம், கேட்டு, சிஎஸ்சி நெட் எல்லாருக்குமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. அது போக அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியாக அது வேறு ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்சி நெட், கேட்டு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் February 1st and 2nd வீக்கில் இருக்குது. சிஎஸ்ஆர் நெட்டு கேட்டு வந்து 1 to 15 16 இருக்குது. ஃபெப்ரவரியில் 1 to 15 16 இருக்குது. சிஎஸ்ஆர் நெட்டு 15லேருந்து 28 வரைக்கும் டேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ப்ராம்ப்டாக இன்னும் டேட் வரல. சரியா? இப்போது நீங்கள் இன்னும் சிஎஸ்ஆர் நெட்டுக்கு ஒரு 20 days இருக்குது, கேட்டுக்கு ஒரு 10 days இருக்குது. இப்போ நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 10-20 டேஸில் நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ப்ரிப்ரேஷன் டிப்ஸை தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அதாவது இப்போ கேட்டு தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கேட்டு சிஎஸ்ஆர் நெட்டுக்கு ஆல்மோஸ்ட்டு சேமாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ரொம்ப ஹெவியாலாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், மாறி பண்ண வேண்டாம். கேட்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஆர் நெட்டில் இல்லாமல் கேட்டில் வந்து நம்ம ஆப்டிடியூடு படிக்கணும். அது போக இன்டெக்ரல் கால்குலஸ் படிக்கணும். இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து நல்ல ஹெவியாக இருக்குங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஆப்டிடியூடும் சிஎஸ்ஆர் நெட்டில் என்ன இருக்கோ அதுவும் மட்டும் படித்தாலே நம்மளுக்கு கேட்டுக்கு போதுமானதாக இருக்கும். கேட்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஆர் ஜென்ரல் ஆப்டிடியூடு, லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அவ்வளோதான். ஓடிஇ, பிடிஇ இவ்வளோ படித்தாலே மோர் தென் எனஃப் கேட்டில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். இது போக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ் மட்டும் படிக்கலாம். இது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ் படிக்கலாம். பட் இது மட்டும் படிச்சுட்டு போனால் கூட உங்களால் கேட்டில் நல்ல ஸ்கோரே வாங்கி கிளியர் பண்ண முடியும். அதுதான் உண்மை. இப்போது இதில் வந்து லாஸ்ட்டு 10 days தான் இருக்குது. நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இது வரைக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். தயவு செய்து புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. புதுசாக எதுவுமே இனிமேல் படிக்க வேண்டாம். ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிவிஷன் மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும், பண்ணினா போதும். மற்றபடி புதுசாக இனிமேல் படித்தா நம்மளுக்கு ஒன்றும் புரியவும் செய்யாது, அதை வச்சு மார்க் எடுக்கவும் முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, நிறைய எம்சிக்யூஸு, எம்எஸ்கியூஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இது போக தியரி கான்செப்ட்ஸ் நிறைய நம்ம ஹிண்ட் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். தினமுமே ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த 10 daysல அட்லீஸ்ட் 2 times ரிவிஷன் பண்ணிடுங்க. 3 times உங்களால் பண்ண முடியும்னா வெல் அண்ட் குட். ஃபுல் போர்ஷனையும் ஒரு கோ த்ரூ பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகும்னா 10 நாளில் 3 தடவை ரிவிஷன் பண்ணலாம். இல்லை எனக்கு 5 நாள் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 2 தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கும் அதே மாதிரி தான். ஒரு 5 days வச்சு 3 times ரிவிஷன் பண்ணலாம். 5 days வச்சு 3 to 4 நிறைய ரிவிஷன் பண்ணணும். நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். தியரி வாசிக்கணும். எல்லாமே செய்யணும். இந்த கடைசி 10 நாட்களில் புதுசாக என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. நிறையா ப்ரிப்பேர் ஆகும். நிறைய ஏற்கனவே படித்ததை திரும்ப படித்தாலே உங்களுக்கு என்ன செய்யும், மோர் தென் எனஃபாக இருக்கும். அதனால் நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிறையா வந்து தியரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. அது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், கை கொடுக்கும். சரிதானா? அதனால இந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து புதுசாக எதையுமே படிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. புதுசாக படிச்சிங்கன்னா எல்லாம் மறந்துடும். இது போக நம்மளுடைய சேனல் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் நிச்சயமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அவ்வளவுமே நம்ம வந்து ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்கோம். சிங்குலாரிட்டிஸு, எசென்ஷியல் சிங்குலாரிட்டி, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி எல்லாமே, ஐசோலேட்டட், நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ரெசிடியூஸ் கொடுத்துருக்கோம். கோஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா, ரெசிடியூ தியரம் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் 2ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும், செகண்ட் பார்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரேஷனும் பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சிங்குலாரிட்டிஸ்லேருந்து கடைசி வரைக்கும் உள்ள போர்ஷனை நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். எல்லாம் ஷார்ட்கட்டில் கொடுத்துருப்பேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களால் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு போங்க. கடைசி நிறைய ரிவிஷனுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
கான்செப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ரியல் அனாலிசிஸ்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, லீனியர் அல்ஜிப்ரான்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. இது போக நம்மளுடைய ஷார்ட்ஸில் ஒன்றுக்குள்ளேயும் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். நிறைய ஃபார்முலா, நிறைய தியரி பார்த்து, நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தினம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்குறேன். ஆனால் வழக்கமாக என்ன ஏதாவது இது கொடுக்கறக்கூடிய வரவேற்பு வந்து நம்ம சப்ஜெக்டை கொடுத்தாச்சுன்னா இருக்க மாட்டேங்குது. நீ இன்னைக்கு இது ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொன்னோன்னா ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கும். இதே நான் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டேன்னா 200-300 பேர் பார்க்குற இடத்துல 50 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன அதுக்காக சேனலை படிக்க மாட்டேங்கிறாங்களா, குறிப்பெடுக்க மாட்டேங்கிறா எனக்கு புரியல. அதனால் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத வீடியோஸ் எல்லாம் நிறைய அங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் போய் பாருங்கள், ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ரியல் அனாலிசிஸ், அல்ஜிப்ரா எல்லாமே தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இது போக சிஎஸ்ஏஆர் நெட்டு கேட்டுன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. போய் பார்த்துட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் இருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இந்த கேட்டு சிஎஸ்ஏஆர் நெட்டு ரெண்டுமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதி புதுசாக பேட்ச் ஆரம்பிக்கிறேன். நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். நியூ பேட்ச் கேட்டு வித் சிஎஸ்ஏஆர் நெட்டு நியூ பேட்ச் மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சிஎஸ்ஏஆர் நெட்டுக்கு கேட்டுக்கோ எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்னைய கேட்டிங்கன்னா மினிமம் 1 இயர். நான் சொல்லக்கூடியது மினிமம் 1 இயர். 2 அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதி பார்க்குறோம், செகண்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறோம். ஒருவேளை செகண்ட் அட்டெம்ப்ட் பார்டரில் வந்து நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தேர்ட் அட்டெம்ப்ட். அதுக்கு மேலே உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா அதுக்கு பிறகு கிளியர் ஆகாது. சரிதானா? தேர்ட் அட்டெம்ப்ட்லேயும் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா அதுக்கு பிறகு கஷ்டப்படாதீங்க, கிளியர் ஆகாது. ஏன்னா தேர்ட் அட்டெம்ப்ட்டுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு தரவாக முடியுமோ அந்த அளவுக்கு தரவாகிட முடியும். மேக்ஸிமம் இந்த 3 அட்டெம்ப்ட்ஸ் தான். அதுக்கு மேலே ட்ரை பண்ணாதீங்க, வேறு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் நான் என்ன சொல்லேன்னா, நீங்கள் தேர்ட் அட்டெம்ப்ட் எழுதும்போது செகண்ட் அட்டெம்ப்டில் 100 எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 85 எடுத்திருந்தீங்கன்னா தான் தேர்ட் அட்டெம்ப்ட் கிளியர் ஆகும். நீங்கள் 100 எடுக்கணுங்கிற இடத்துல 40 தான் எடுத்திருந்தீங்கன்னா தேர்ட் அட்டெம்ப்ட் எப்படி கிளியர் ஆகும்? அதனால் ரொம்ப எஃபர்ட் போடணும், பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மிக மிக கடுமையாக எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நம்ம சிஎஸ்ஏஆர் நெட்டை கிளியர் பண்ண முடியும். சும்மா ஏனோ தானோன்னு நாளைக்கு பரீட்சைக்கு இன்னைக்கு படித்து நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எழுத முடியாது. இட் இஸ் மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட். அதுக்கான ஒரு கடின உழைப்பு, பயங்கர ஹார்ட் ஒர்க்கு, பயங்கர ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதோட அதாவது சிஎஸ்ஏஆர் நெட்டு வேறு நீங்கள் வேற இல்லைங்கிற அளவுக்கு அது கூட ஐக்கியமானால் தான் கிளியர் பண்ண முடியும். அந்த ஒரு டெடிக்கேஷனை யார் கொடுக்குறீங்களோ அவங்களால மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதனால நிறையா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிறைய வாசிங்க, நிறைய சப்ஜெக்டை இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். சரிதானா? தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டு எல்லாம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓவிஎம் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி சோஷியல் மீடியா எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து கிடைக்கும்.